கண்டிப்பாக இந்த யானை இறந்து போனதெல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. பெரிய லோரியில் ஒரு குட்டி யானை மாட்டி இறந்து போயிருக்கு. தாய் யானை அந்த குட்டி யானை இறந்த இடத்துல அப்படியே அந்த லோரிக்கிட்டே அப்படியே நின்று அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகராமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. இந்த சம்பவம் பார்க்கும்போது சீரியஸ்லி எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு, நிறைய பேர் கண்ணு கலங்கிருக்கும் கண்டிப்பாக. இப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் நடக்குது, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் வந்து இந்த மாதிரி யானை மட்டும் கிடையாதுங்க, மற்ற மிருகம் கூட இந்த மாதிரி வந்து வாகனத்தினால அடிபட்டு இறந்து போதும். அந்த மாதிரி பெரிய பெரிய லோரினாலேயே அடிபட்டு நிறைய இறந்து போதும். இந்த மாதிரி யானையே நிறைய இறந்து போயிருக்கான். இந்த விஷயம் வைரல் ஆனதுனால வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. பெரிய பெரிய லோரி ஓட்டுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இந்த பாதையில் நம்ம போகிறோம், இப்போ யானை இருக்குன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல நிறைய யானை இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து போகும்போது வந்து ஓவர் ஸ்பீடாக போனால் இந்த மாதிரி மிருகங்கள் மாட்டி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரோடெலாம் இருக்குதுங்களா, சில ரோட்டில் வந்து லைட் இருக்காது மேலே, சரிங்களா. ஆனால் இப்போ இந்த சம்பவம் நடந்த இடத்துல எனக்கு தெரியல லைட் அங்கே இருக்குதா எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஒரு ரோட்டில் லைட் இருக்காது, வாகனத்தோட வெளிச்சத்தை வச்சு தான் அந்த ரோட்லேயே போயிட்டுருக்கோம், இருட்டாக கிடக்கும். அப்போ ஏதாவது மிருகம் க்ராஸ் பண்ணால் கூட யாருக்குமே தெரியாது, ஏன்னா அந்த வாகன வெளிச்சத்தை வச்சு போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது. இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இப்போ ஏன்டா அது வந்து நீ வந்து இப்போ லைட் இல்லை வண்டி வேகமாக ஓட்டுறாங்க இந்த மாதிரிலாம் ஏன் சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகம் வந்து மனுஷனுக்கு வந்து சொந்தம் கிடையாது, மிருகங்களுக்கும் சொந்தம் தான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், தாய் யானை பிள்ளை யானை ரோட்டில் போயிட்டு இருக்குது, அதுக்கு தெரியுமா ஒரு வண்டி வந்து மேலே ஏற போகுது அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் சொல்லிட்டு இருக்கு, சரிங்களா. ஆனால் ஒன்றுங்க, ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு மிருகத்தோட பாசத்துக்கு வந்து மனிதர்கள் ஈடு கொடுக்க முடியாதுங்க. நான் உங்கள் கிரேசி.